மற்றும் ரெவரண்ட் ஜோசப் ஜரன் ஐயா அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை சோஸ்தரிக்கிறோம். இந்த மாலை வேளையில கூட தகப்பனே, இந்த ஓய்வு நாளிலே இப்படியாக நாங்கள் கூடி வரும்படியாக உம்முடைய சன்னிதானத்திலே அப்பா இந்த நேரத்தை செலவிடும்படியாக தேவரே நீர் குறித்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த இடத்துல இப்படியாக இந்த ஒரு ஜெப கூடாரத்தை வீட்டை தகப்பனே அப்பா உம்மை தொழுது கொள்ளும்படியாக நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை சோஸ்தரிக்கிறோம். எத்தனையோ தடைகள் அப்பா போராட்டங்கள் இருந்தாலும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்வதற்கு தகப்பனே நீர் இந்த ஸ்தலத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளில கூட அப்பா நாங்கள் கேட்க இருக்கிறான வார்த்தைகள், வேதத்திலிருந்து தியானிக்க இருக்கிறான ஒரு சில வார்த்தைகள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். தகப்பனே, இந்த சபைக்கு தகப்பனே அப்பா ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். தேவரே நீர் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அடியேனை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இது இமானுவேல் ஊழியங்கள் ஜெப வீடு. நான் ஏற்கனவே ஒரு தடவை இந்த நம்முடைய சபைக்கு இங்கே வந்து இதனுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறேன். இது 2வது முறை உங்கள் மத்தியிலே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதத்தில் ஒரு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா? நீங்கள் ஆலயம் கட்டி எத்தனை வருஷம் ஆகுது? 3 முடிஞ்சு 4 ஆரம்பிக்கிறீங்க இல்லையா? ஆமாம், கரெக்டாக 1வது ஆண்டு விழாவுக்கு நான் இங்கே வந்த ஞாபகம் இருக்கிறது. ஏப்ரல் 10ஆம் தேதி அப்படின்னு சொல்லி. ஆமாம், கர்த்தர் 3 ஆண்டுகளை கர்த்தர் கிருபையாய் முடித்து 4வது ஆண்டிலே அடி எடுத்து வைக்க கிருபை செய்திருக்கிறார். இந்த 4வது ஆண்டிலே கூட இப்படியாக ஒரு நல்ல ஒரு திட்டத்தை, கர்த்தருடைய ஆலயத்தை விரிவாக்க வேண்டும், கர்த்தருடைய ஆலயத்தை எடுத்து கட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு வாஞ்சையை போதகர் அவருடைய மனதிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த இடத்திலே தேவனுடைய நாம மகிமைக்கென்று அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக இந்த ஒரு திட்டத்தை போதகர் அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நம்ம வாசித்து தியானிக்க போகிறோம். நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான் இல்லையா? ஆலய கட்டுமான பணி, ஆலயத்தை எடுத்து கட்டுகிற பணி அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரிந்த 2 பகுதி. தாவீது சாலமோன் ராஜாவுடைய காலத்தில் நடைபெற்றதான எருசலேம் தேவாலய பணி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதற்கு பின்பாக எருசலேம் மக்கள், அந்த இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்திற்குள்ளாக பாபிலோனிற்கு போன்ற பின்பு அந்த அலங்கங்கள்லாம் இடிக்கப்பட்ட பின்பு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதை நெகேமியாவுடைய காலத்தில் என்ன பண்ணாங்க, அதை அலங்கங்களை சரி செய்து மறுபடியுமாக எடுத்து கட்டினார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? இதுதான் நமக்கு நன்ற பரிச்சயமான ஒரு பகுதியாக காணப்படுகிறது. நாம் நெகேமியா புஸ்தகத்திற்கு நேராக நம்ம திருப்பிக் கொள்வோம். ஒரு சில காரியங்களை நம்முடைய ஆவிக்குரிய பிரயோஜனத்திற்கென்றும் எப்படியாக நம்ம இதற்காக ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை இன்றைய நாளில் நம்ம தியானித்து கடந்து செல்ல இருக்கிறோம் இல்லையா? முதலாவதாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எழுந்து கட்டுவோம் அப்படின்னு சொல்லி தான், அதுதான் ஒரு தீம்ல அந்த நெகேமியாவுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது எழுந்து கட்டுவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்றதான் ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு ஆலயம் கட்ட வேண்டும், இந்த இடத்துல ஒரு சபையை விரிவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ஒரு இந்த பாஸ்டர் மேல விழுந்த ஒரு கடமை மட்டுமல்ல. இங்க இருக்கிற அனைத்து சபை மக்களும் இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஒருவருக்கொருவர் கரங்களை திடப்படுத்துகிறவர்களாக, ஒருவருக்கொருவர் ஊக்கப்படுத்துகிறவர்களாக, உற்சாகப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அப்போ அந்த நெகேமியா என்ற ஒரு மனிதன் இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படும் பொழுது அவரோடு இருந்த மனிதர்கள் பார்த்தீங்கன்னா, நெகேமியா 2ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்துல பின்பகுதியில பார்த்தீங்கன்னா, எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படியாக இந்த நாளில கூட இப்படியாக இந்த ஆலயத்தை
ஆலயத்தை விரிவாக்க வேண்டும், இந்த ஆலயத்தை நம்ம எடுத்து கட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த சபை போதகர் இப்படியாக ஒரு பிரயாசத்தை கர்த்தர் ஏவினபடியினாலே இப்படியாக அவர் செயல் திட்டத்திற்கு கொண்டு வரும்படியாக அதை வாஞ்சிக்கிற நேரத்தில் நம்ம அனைவரும் சிந்திக்க வேண்டிய, செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அந்த நல்ல வேலைக்கு நம்முடைய கைகளை திடப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அது எப்படி சாத்தியமாகும்? அநேக காரியங்கள் இருக்குல்ல. நம்ம பொருளால தாங்கலாம், ஜெபிக்கலாம், நம்ம உடல் உழைப்பால தாங்கலாம். அப்படியாக அநேக காரியங்களை நம்ம இந்த சபைக்கு நாம செய்வதன் மூலம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இந்த இடத்துல தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று பெரிய தேவாலயம் எழுந்து வரும் என்பதில் ஒரு சந்தேகமோ இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ 3 ஆலோசனைகளை நான் உங்கள் மத்தியில் கொடுத்து கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவதாக நம்ம பார்க்கும்போது, எந்த ஒரு காரியத்தை கிறிஸ்தவர்களாக, ஆவிக்குரிய பிள்ளைகளாக, விசுவாசிகளாக இருக்கிற நம்ம செய்யும் போது மனுஷீகமாக நம்ம செய்துவிடக்கூடாது. தனிப்பட்ட ஆசையினால செய்துவிடக்கூடாது. மற்றவங்க அப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்ம செய்துவிடக்கூடாது இல்லையா? அதாவது கர்த்தரை சார்ந்து எல்லா காரியங்களையும் நம்ம செய்ய வேண்டும். அப்படி கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து நம்ம செய்யும் போது எல்லா காரியங்களும் நல்லபடியாக முடியும் என்பதை அறிந்திருக்கிறோம். முதலாவதாக பார்க்கும்போது, கர்த்தரை சார்ந்து இருக்கும்போது யோசனைகள் உறுதிப்படும். அல்லேலூயா. இப்போ இந்த நெகேமியாவுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, 1ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால், நெகேமியா 1வது அதிகாரத்தில் எடுத்துக்கொண்டும் போதால், அந்த 3வது வசனத்துல அதற்கு பின்பகுதியில் நம்ம வாசிக்கும் போது 3வது வசனத்தை வாசிப்போம். நெகேமியா 1:3. 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்படுகிறதுமாய் கிடக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நெகேமியாவுக்கு தகவல் வருகிறது. அந்த இடத்துல இருந்து திரும்பி வந்த மக்கள் இப்படியாக அவரிடத்துல அந்த தகவலை கொடுக்கிறாங்க. கர்த்தருடைய ஆலயத்தை சுற்றி இருக்கிறதான அலங்கங்கள், அவருடைய ஆலயத்தில் இருக்கிறதான அந்த வாசல் இப்படியாக சுட்டரிக்கப்பட்டு இருக்கிறது, இப்படியாக மோசமான நிலையிலே இருக்கிறது அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்தது. அப்படியே நெகேமியா என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, 11வது வசனத்தை 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல பார்க்கும்போது, நெகேமியா உடனடியாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யல. அவர் என்ன பண்றாரு? கர்த்தரை நோக்கி பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறார். அந்த இடத்துல, ஆண்டவரே உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் விண்ணப்பத்தை இருக்கிறார். அவர் மனதின் வாஞ்சைகள், அதற்கு முன்படி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவருடைய மனசுல ஒரு அங்கலாய்ப்பு இருக்கிறது, ஒரு கஷ்டமான காரியங்கள் இருக்கு. இப்படியாக தேவனுடைய ஆலயம் இப்படியாக கிடைக்கிறதே அப்படின்னு சொல்லி அவர் அங்கலாய்க்கிறார். அதனால அவர் என்ன பண்றாரு? ஒரு விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் அவர் செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து பாத்தீங்க படிங்க. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூட வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்கும்படி பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த இல்லையா? அப்போ இந்த நெகேமியா யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அங்க ராஜாவுக்கு முன்பாக பானபாத்திரக்காரனாக இருக்கிறார். ராஜாவுக்கு கிட்ட போய் எல்லா வேலைகளையும் செய்ய முடியும். ராஜா சாப்பிடுகிற பொருள்கள் எல்லாம் என்னது, இவர் தான் முதல்ல டேஸ்ட் பண்ணி எல்லாம் சர்டிஃபை பண்ணணும் இல்லையா? அப்படியான ஒரு க்ளோஸா இருக்கிற ஒரு மனுஷன் என்ன பண்றாராம்? கர்த்தருடைய ஆலயத்தின் மேல இருந்த வாஞ்சையினால இப்படியாக ஜெபிக்கிறார். இப்படியாக ஒரு கேள்விப்பட்டனால இப்படியாக அலங்கங்கள் இடைக்கப்பட்டிருக்கிறது, தேவாலயத்தின் கதவுகள் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு இருந்த அந்த மனத்தாங்கல், மன கஷ்டம், அவர் என்ன பண்றாராம்? உடனடியாக கர்த்தரிடத்திலே விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். கர்த்தரிடத்திலே நோக்கி பார்க்கிறார், விண்ணப்பத்தை செலுத்துகிறார். அப்படிதான் இங்க இருக்கிற நம்ம ஒவ்வொரு இடத்துல காணப்படும். இப்படியாக தேவனுடைய நாமத்திற்காக இந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும், விரிவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது முதலாவதாக நம்ம தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தரை சார்ந்து இருக்கிறவர்களாக நம்ம காணப்படும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய யோசனை
யோசனைகள் உறுதிப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து பார்க்கும்போது அந்த இடத்துல அவர் ராஜாவினுடைய கண்களிலே கிருபை கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்முடைய திட்டங்கள், நம்முடைய காரியங்கள் எதை நம்ம முன்னோக்கி செய்து கொண்டிருந்தாலும் அப்போ இது மனுஷிக முடிவாக இருக்கவே கூடாது இல்லையா? அதுல நம்ம தெளிவாக இருக்க வேண்டும். எனக்கு இப்படி ஒரு ஆலயம் வேண்டும், இது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னா அது தேவனுக்கு சித்தமாக இருக்கிறதா? கர்த்தர் உண்மையிலே அந்த பாரத்தை நம்முடைய இருதயத்திலே போட்டிருக்கிறாரா? அதனுடைய செயல் வடிவம் என்ன அப்படின்னு சொல்லி சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை நம்ம உலக பிரகாரமா சொன்ன பார்த்தீங்கன்னா ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படின்னு சொல்லுவாங்களே, நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகள் மாறிக்கொண்டே இருக்கக்கூடாது. இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நம்ம அங்கலாய்க்கவே கூடாது. நம்முடைய யோசனைகளை உறுதிப்படுத்துகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? நீதிமொழிகள் 16:3 சொல்லப்படுகிறது. யாராவது ஒரு வாசிங்க, நீதிமொழிகள் 16:3 அழகாக சொல்லப்படுகிறது. நம்முடைய யோசனைகளை நம்ம என்ன பண்ணணுமா, கர்த்தருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல இருக்கு. யாராவது வாசிங்க, நீதிமொழிகள் 16:3. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் அப்படின்னு சொல்லி. இந்த தேவாலயம் கட்டப்பட வேண்டும், இந்த இடத்துல இந்த சபை வளர வேண்டும், இந்த இடத்துல அநேக ஆத்துமாக்கள் வழிபட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கும் போது முதலாவதாக நம்ம செய்ய வேண்டிய காரியம் நம்முடைய இருதயத்தின் விருப்பங்கள், யோசனைகளை மனுஷமாக நம்ம எடுத்து செல்லாதபடி தேவனிடத்துல தெரிவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அது கர்த்தரிடத்துல ஒப்புவிக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அப்படி செய்யும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாரா, நம்முடைய யோசனைகளை உறுதிப்படுத்துவார். அப்படியாக உறுதிப்படுத்தும்படி பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணுவோம், அடுத்தடுத்து காரியங்கள் வாய்க்கும் என்பதை நம்ம அறிந்து கொள்கிறோம். எப்படியாக நெகேமியாவுடைய வாழ்க்கையில இது ஒரு கவலைக்கிடமாக இருந்த ஒரு செய்தியை கேள்விப்பட்ட உடனே நெகேமியா என்ன பண்ணாராம், கர்த்தரை நோக்கி பார்த்தார். அப்ப கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாக நாம் முதலாவதாக காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? தேவனுடைய ஆலயத்தை கட்டும்போது சாலமோன் ராஜாவுக்கு என்ன பண்ணவராம், தாவீது அநேக காரியங்களை ஆயத்தப்படுத்தி கொடுத்ததான். ஆனால் கர்த்தர் எப்படியாக வெளிப்படுத்தி கொடுத்தாரோ, எப்படியாக என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா அதை நேர்த்தியாக அவர் செய்து முடித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அப்படியான அந்த ஆலோசனைகள், அந்த யோசனைகள் உறுதிப்பட வேண்டும் என்றால் கர்த்தரிடத்திலிருந்து நம்ம காரியங்களை செய்ய வேண்டும் இல்லையா? ஒருவேளை தாவீது ராஜா நினைச்சிருக்கலாம், எனக்கு எல்லாமே இருக்குது, நான் ஏன் கட்டி முடிக்க கூடாது, நான் எல்லாமே செய்யலாமே அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள் அப்படின்னு சொல்லி. உன்னுடைய காலத்தில் இல்லை, உன்னுடைய பிறப்பாகிய கர்ப்பத்தின் பிறப்பாகிய சாலமோன் செய்வான் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு கீழ்ப்படிந்தவராக அந்த இடத்துல அதற்கான ஆயத்தங்களை தாவீது செய்தார், சாலமோன் அதை நிறைவேற்றி முடித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அப்ப கர்த்தரிடத்திலே நாம் ஆலோசனைகளை, யோசனைகளை தெரிவிக்கும் போது அவர் அதை உறுதிப்படுத்தி கொடுப்பார், நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்கிறவர்களாக காணப்படுகிறோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தரை சார்ந்து இருக்கும் போது தேவைகள் சந்திக்கப்படும். ஹல்லேலூயா. முதலாவதாக நம்முடைய யோசனைகள் உறுதிப்படும், அடுத்தபடியாக தேவைகள் சந்திக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த நெகேமியாவுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, நெகேமியா 2ஆம் அதிகாரத்துல நீங்க தொடர்ந்து படிக்கும் போது அவருடைய நெகேமியாவுடைய வாழ்க்கையில அவர் என்ன பண்றாராம், அதன் மூலமாக அவர் ரொம்ப பாரத்தோடு காணப்படுகிறார். ராஜாவுக்கு முன்பாக இருந்து அவருக்கு அந்த பந்தி பரிமாறும்போது அவருடைய முகத்துல ஒரு கலை இல்லை. அவர் என்ன பண்றாரு, வருத்தத்தோடு காணப்படுகிறார். 2ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது இதை நீங்க பார்க்க முடியும். அப்போ ஒரு நாள் ராஜா கேட்கிறார், உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு ஏதாவது வியாதி வந்துடுச்சா, ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சா, ஏன் இப்படியாக காணப்படுகிறாய் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல 3ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், ராஜாவை நோக்கி, ராஜா என்றென்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்னிக்காக சுற்றரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்கமோடு இருப்பதோடு எப்படி என்றே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் அந்த கான்வர்சேஷன், அந்த பேச்சை அவர் துவங்குகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? ஏற்ற நேரத்திற்கு அந்த நெகேமியா காத்திருக்கிறார். அவருடைய தேவனுடைய சன்னிதானத்துக்குள்ளே காரியங்களை கொண்டு செல்வதற்கு அவர் ஏற்ற நேரத்திலே காணப்படுகிறார் இல்லையா? அப்ப ராஜா கேட்கிறார், அந்த பகுதியை ஆளுகிற அவர் பெரிய ஒரு அரசு தலைவர், ராஜாவுக்கு எல்லா அதிகாரமும் அந்த இடத்துல கிடைக்கிறது, அந்த இடத்துல இருக்கிறது இல்லையா? அப்போ ராஜா கேட்கிறாரு, நீ கேட்கிற காரியம் என்ன? அந்த 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கும்போது நீ கேட்கிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் அந்த இடத்துல கேட்கப்படுகிறது. அப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், எனக்கு இப்படியாக வேண்டும், இந்த இடத்துல இப்படி ஒரு சர்ச் வேணும், இந்த இடத்துல எனக்கு வீடு கட்ட வேண்டும், என்னுடைய குடும்பத்தில் ஒரு பொருளாதார காரியங்கள் நடக்க வேண்டும், குடும்பத்தில் திருமண காரியங்கள் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அநேக ஒரு லிஸ்ட்டை போட்டுருவோம்ல. யாராவது ஒருத்தர் அப்படி கேட்டாங்க, அப்படி இல்லை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு தரிசனமாகி அப்படி ஒரு கேள்வியை கேட்டால் என்ன சொல்லுவோம்,
டக்கு 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 டக்குன்னு லிஸ்ட் நம்ம போட்டுறோம் இல்லையா? ஆனா இந்த இடத்துல நெகேமியா கிட்ட இருந்த ஒரு பண்பு, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அழகாக ஒரு வார்த்தை 4ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிப்போம். 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றான். அப்பொழுது நான் நெகேமியா சொல்றாரு, அப்பொழுது பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அப்படின்னு சொல்லி பாக்குறோம்ல. ராஜா கிட்ட எடுத்த உடனே அவர் போய் அப்படி எப்படின்னு லிஸ்ட் போடல. முதலாவது காரியம், நமக்கு எல்லாமே கைகூடி வர்ற மாதிரி இருக்கு, பெரிய இடத்துல இருந்து அப்ரூவல் கிடைக்குது, எல்லாமே இருந்தாலும் முதலாவது தேவை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜெபம் தேவை நம்முடைய வாழ்க்கையில. ஹல்லேலூயா. ஜெபம் இல்லாதபடி நாம் எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யணும்னு அதுல ஒரு சக்சஸை நாம் பார்க்கவே குடும்பத்துல சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய காரியத்துல, எதுவாக இருந்தாலும் சரி, குடும்பத்துல முக்கியமாக குடும்பங்களில குடும்ப ஜெபம் தேவை இல்லையா? ஜெபம் என்பது தேவனோடு நாம் உறவாடுகிற ஒரு காரியம், தேவனோடு பேசுகிற காரியம், நம்முடைய மனதின் விருப்பங்களை கர்த்தரிடத்திலே சொல்லுகிற காரியம் இல்லையா? அநேகர் சொல்லலாம், கர்த்தர் தான் இந்த உலகத்தை படைத்தார், இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியாதா, அவர் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஆனால் நாம் ஒரு தகப்பனிடத்திலே நாம் எப்படியாக பேசுகிறோமோ அப்படியாக நாம் அனுதினமும் காலையிலும் மாலையிலும் நம்முடைய காரியங்களை கர்த்தரிடத்திலே தெரியப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எந்த இடத்துல ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் சிறு சிறு ஜபங்களை நாம் செய்கிறவர்களாக இருக்கும்போது, நம்ம போகும்போதும் சரி, வரும்போது பஸ்ல போனாலும் சரி, வண்டியில போயிட்டு இருந்தாலும் சரி, வாய்ப்பு கிடைக்கும் போது கர்த்தரை நோக்கி பார்த்து அப்படி சிறு சிறு ஜபங்களை செய்கிறவர்களாக நம்ம பழக்கப்படுத்துகிறோம் இல்லையா? மனதில் தேவையில்லாத சிந்தனைகளை வளர்த்து கொண்டு, தேவையில்லாத காரியங்களை யோசித்து கொண்டு, எதையோ ஒன்றை நம்ம நினைத்து புலம்பிக் கொண்டு அப்படி இராதபடி எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பெல்லாம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கிறவர்களாக, கர்த்தரோடு பேசுகிறவர்களாக, அவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவை புதுப்பித்துக் கொள்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றோம். இங்க நெகேமியாவை பார்க்கும்போது நெகேமியா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ராஜா கேட்டவன என்ன அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி நெகேமியா சொல்லல. உடனடியாக அவர் செய்தாரு, அவர் என்ன பண்றாராம், பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதுக்கப்புறமா தான் ராஜாவை பார்த்து என்ன சொல்றாராம், ராஜாவுக்கு சித்தமா இருந்தால் அப்படின்னு சொல்லி அவருடைய தேவைகளை அங்க சொல்லுகிற காரியத்தை பாக்குறோம் இல்லையா? அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 5வது வசனத்திலிருந்து அப்படி தொடர்ந்து பார்க்கும்பொழுது என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்னென்ன காரியங்கள் தேவை என்று அப்படி சொல்லுகிறார் இல்லையா? அப்போ அந்த 8வது வசனத்தை வாசிப்போம். 8வது வசனத்துல அழகாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். 8வது வசனம். தேவாலயத்துக்கு இருக்கிற கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்தின் காவலனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கு ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. இதுல 3 காரியங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நம்முடைய குடும்பத்தை நம்ம இந்த இடத்துல வைக்கிறோம் இல்லையா? நம்ம அநேக நேரங்களில் குடும்பங்களில நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? குடும்பங்களிலே ஆசீர்வாதம், ஒருவேளை சுகவீனமா இருக்கிறவர்களுக்கு நல்ல சுகம் வேணும், ஒருவேளை நல்ல படித்தவர்களுக்கு நல்ல வேலை வேணும், திருமண காரியத்துக்காக காத்திருக்கிறவங்க நல்ல திருமண காரியம் நடக்க வேண்டும், குழந்தை பாக்கியத்திற்கு காத்திருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும். அநேக ஜெப குறிப்புகளை நம்ம தேவனிடத்துல நம்ம அடுக்கிக் கொண்டே போகல. ஆனா இந்த இடத்துல ஒரு அழகாக இந்த நெகேமியா வைக்கிற பாயிண்ட்ஸ் அப்படி சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, முதலாவதாக அவர் நெகேமியா சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தேவாலயத்துக்கு இருக்கிற அரங்கங்களின் கதவு வேலைக்கு அவர் என்ன கேட்கிறாரு, மரங்களை கேட்கிறாரு. மரங்களை கேட்கும் போது என்ன சொல்ற, முதலாவது தேவாலயத்துல இருக்கிற அந்த கதவை செப்பனிட வேண்டும், அந்த கதவை சரி பண்ணும். அப்ப தேவாலயத்தை குறித்ததான ஒரு பாரம் நெகேமியாவுக்கு காணப்பட்டது, அந்த ஆலயத்துக்கு. அடுத்ததாக அவர் என்ன கேட்கிறாரு, நகர அலங்கு. அப்ப அதை சுற்றி இருக்கிற காரியங்கள், ஒருவேளை நம்ம இந்த உலக பிரகாரமான பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம சுற்றி இருக்கிற ஜனம், நம்ம குடும்பத்தார், நம்ம இன ஜனபதிகள், நம்ம தெருவில் வசிக்கிற அந்த ஜனங்கள், அவர்களுடைய தேவைகள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அடுத்தபடியாக நெகேமியா என்ன கேட்கிறாரு,
நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் மரங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் நம்மளுடைய ஜபங்கள் அநேக நேரங்களில் எப்படி இருக்கிறதுன்னு நமக்கு யோசித்து பாருங்களேன். நீங்களே ஒரு நிமிஷம் மனசுக்குள்ள யோசித்து பாருங்க. நம்ம எப்படி ஜபிக்கிறோம்? முதல்ல எடுத்தோடனே என்ன பண்ணும்? இது நம்முடைய எனக்கு தேவை, என்னுடைய தேவை, எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், என் குடும்பத்துக்கு இது வேணும் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறமா சுற்றார் உற்றார் நம்ம நண்பர்கள் உறவினர்களுக்கு ஜபிக்கிறோம். அதுக்கப்புறமா தேசத்துக்கு ஜபிக்கிறோம். அதுக்கப்புறமா தான் ஆலயம் அப்படின்னு சொல்லி வருகிறோம் இல்லையா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜபத்துல என்ன மாற்றம் தேவை அப்படின்னு சொன்னா, முதலாவதாக தேவனுடைய காரியம், தேவனுடைய ஆலயம், அதை நாம மையமாக வைத்து செயல்பட வேண்டும். அப்படியாக செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்பதில் பற்றுக்கொள்றோம் இல்லையா? இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா? இந்த இடத்துல நெகேமியா ராஜா கிட்ட போய் கேட்கும் போது அவர் எப்படி கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா, ஒரு லெட்டர் கேட்கிறாரு. என்ன லெட்டர் கேட்கிறாருன்னா, ஆசாப் அப்படின்ற ஒரு மனுஷன் தான் என்ன பண்றாரு, அந்த மரங்கள் எல்லாம் அறுத்து என்ன பண்ணிருக்காரு, வச்சிருக்காரு. அவருக்கு அந்த மரத்தை கொடுக்கும்படியாக ஒரு லெட்டர் தான் கேட்கிறாரு இல்லையா? அப்போ நெகேமியா போய் என்ன கேட்கல, எனக்கு இதெல்லாம் வேணும், அதுக்காக நீங்க ஒரு மரக்கன்று நடுங்க, அந்த மரக்கன்று வளரட்டும், வளர்ந்தோடனே அது பெருசானதுக்கு அப்புறம் அதை வெட்டி இங்க எடுத்துட்டு வந்து நான் இங்க எடுத்துட்டு போறதுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவே இல்லை இல்லையா? அநேக நேரங்களில் நம்மளுடைய ஜபம் என்ன அப்படின்னா, நமக்கு தேவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். எனக்கு அது வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம அநேக நேரங்களில் நம்ம ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குறோம் இல்லையா? இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை நம்ம மாற்றிக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் இல்லையா? நம்முடைய ஜபத்தில் எப்படின்னா, இங்கே நெகேமியாவுடைய காரியத்துல பாத்தீங்கன்னா, இந்த அலங்கத்திற்கான தேவாலயத்திற்கு கதவுக்கு வேண்டிய மரங்கள், அலங்கத்தை செய்ய வேண்டிய மரங்கள், அவருடைய குடும்பத்தில் அந்த அவருடைய வீட்டை செப்பனிடுவதற்கான மரங்கள்லாம் என்ன இருக்கு? ஏற்கனவே வளர்ந்த மரங்கள், அறுத்து பக்குவப்படுத்தி ரெடியா இருக்கிற மரங்கள். என்ன வேணும்? வெறும் ஒரு லெட்டர் தான் வேணும். அதை தான் நம்ம தேவனிடத்துல கேட்க வேண்டும். இந்த சபை கட்டுகிற காரியங்களாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டை கட்டுகிற காரியங்களாக இருந்தாலும் சரி, நம்ம குடும்பத்தை கட்டுகிற காரியங்கள் தான் தேவனிடத்துல, கர்த்தாவே நீர் என்ன காரியங்களை முன்குறித்திருக்கிறீரோ அதை நீங்கள் எங்களுக்கு தாங்க சொன்னார். அல்லேலூயா. அவர் எல்லாத்தையும் நிறைவேற்றி வைத்திருக்கிறார். ஆதியும் அந்தவுமா இருக்கிறார். அல்பா ஒமேகான்னு சொல்றோம் இல்லையா? அப்ப துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் அவர் என்னென்ன காரியங்களை அவர் திட்டமிட்டு இருக்காரோ அந்த திட்டங்களை நாம் கேட்டு பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும். நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. மனதின் விருப்பங்களை தெரியப்படுத்தலாம், ஆனா எனக்கு இப்படிதான் வேணும், அப்படிதான் வேணும் அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்துல முறையிடுகிறவர்களாக காணக்கூடாது. ஒரு பிள்ளைகளை குறித்தான காரியங்கள், பிள்ளைகள் படிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு தெரியும், பிள்ளைகளை கொடுத்த கர்த்தர் பிள்ளைகளை குறித்தான எதிர்காலத்தை அவர் அறிந்திருக்கிறார். பிள்ளைகள் எப்படி படிப்பாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம ஜபிக்க வேண்டியது எப்படி ஜபிக்கணும் அப்படின்னா, இந்த மகனை மகளை எனக்கு நீ கொடுத்திருக்கீங்க, உங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்க ஏற்கனவே வைத்திருக்கிறீங்க, அந்த ஆசீர்வாதங்களை தாங்க, இந்த ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிற காரியங்களை நீக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஜபிக்கிறோம் இல்லையா? நம்ம சொல்லக்கூடாது, இந்த 10th இவ்வளவு மார்க் வாங்கணும், 12th இவ்வளவு மார்க் வாங்கணும், காலேஜ்ல இப்படி சீட்டு கிடைக்கணும், அப்படி சீட்டு கிடைக்கணும், இதெல்லாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதனால நம்ம என்ன பண்றோம், ஜபிக்கும் போது நம்முடைய ஜபத்திலே மாற்றம் தேவை. இப்போ நெகேமியா எப்படியாக அந்த ராஜா கிட்ட போயிட்டு ஒரு லெட்டரை மட்டும் தான் கேட்கிறாரு இல்லையா? அந்த லெட்டரை பெற்றுக்கொண்ட பிறகு அவருக்கு எல்லாமே சாத்தியமாக இருக்கு. அப்ப நம்ம இந்த இரண்டாவது காரியத்தை நம்ம பார்க்கிறோம், கர்த்தரை சார்ந்து இருக்கும்போது தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். அப்படி முதலாவதாக வாய்ப்பு கிடைக்கும் போது அவர் ஜபிக்கிறார். சுயமா கேட்கல இல்லையா, எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கல. தேவனிடத்துல ஜெபிக்கும் பொழுது, கர்த்தரை சார்ந்து இருக்கும் போது அந்த தேவைகள் சந்திக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? நம்ம தான் மத்தேயு 6:3 நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் இல்லையா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இப்பொழுதெல்லாம் எல்லாம் கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? பிலிப்பியர் 4:19 குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்முடைய குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்குவார். அதனால நம்ம எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. கர்த்தர் நமக்காக முன்குறித்து இருக்கிறதை அவர் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்முடைய காரியம், நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தாவே நீர் என்ன நினைத்திருக்கிறீரோ, என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீரோ அந்த ஆசீர்வாதத்தை தாங்க, அந்த ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற பொல்லாத சத்ருவானுடைய கிரியைகளை தகர்த்து போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கிறாரு இல்லையா? இந்த இடத்துல நெகேமியாவுக்கு அந்த ஆசாப் கிட்ட இருந்து ஒரு கடிதம் வேண்டும். அதை மட்டும் தான் கேட்கிறாரு. எனக்கு இப்படி ஒரு
மரம் வேணும், இந்த மரத்தை அறுத்து கொடுங்க, அந்த கோடவுன்ல இருக்கிற மரத்தை எடுத்து கொடுங்க, அதெல்லாம் அவர் கேட்கல. ஆசாப் கிட்ட இருந்து லெட்டர் மட்டும். அப்ப நம்ம தேவனிடத்திலிருந்து கேட்கிறதான ஒரு காரியம் நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்கிறது, நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 2 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். முதலாவதுக்கு கர்த்தரை சார்ந்து இருக்கும்போது யோசனைகள் உறுதிப்படும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம் கர்த்தரை சார்ந்து இருக்கும்போது தேவைகள் சந்திக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. அடுத்தபடியாக 3வது ஒரு காரியம், கர்த்தரை சார்ந்து இருக்கும்போது அலங்கம் கட்டப்படும். அல்லேலூயா. இதுதான் முக்கியமானது. இதுல நமக்கு கொஞ்சம் நேரத்தை நம்ம செலவிட போகிறோம் இல்லையா. கலங்கத்தை கட்ட வேண்டும், இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும். இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்றால் என்னென்ன காரியங்கள் நம்ம எதிர்நோக்கி இருக்கும், என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும், என்னென்ன போராட்டங்கள் இருக்கும் என்று சொல்லி நம்ம சிந்திக்க போகிறோம். இது முக்கியமான காரியம். நல்ல கவனிங்க. இது அப்படியே உங்களுடைய குடும்பத்தோடு ஒப்பிட்டு நீங்க பாருங்க. இந்த குடும்பத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு விடுதலையை குடும்பங்களிலே கட்டளையிடுவார் என்பதுல ஒரு சந்தேகமும் இல்லை. முதலாவதாக நம்ம பார்க்கும்போது 2ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, 2ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 10வது வசனம், ராஜாவுக்கு வந்து லெட்டர் கொடுத்துட்டாரு, கிராண்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா என்ன பண்றான் அவரு, அந்த நெகேமியா போகிறதுக்கு அவருக்கு பாதுகாப்புக்கு அவரோட போர் சேவகர்கள், குதிரை வீரர்கள், ராணுவ வீரர்கள் எல்லாரையும் அனுப்பி பத்திரமா கொடுத்துறாரு. அதனால நம்ம கர்த்தரிடத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை கூட நமக்கு கொடுத்து ஒரு பாதுகாப்பை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அறிந்திருக்கிறோம். அப்ப இந்த 3வது காரியத்தில் நம்ம பார்க்கும்போது அலங்கங்கள் கட்டப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னென்ன தடைகள் வருகின்றன, என்னென்ன போராட்டங்கள் வருகின்றன, அதன் மத்தியிலே நெகேமியா எப்படியாக அவர் உறுதியா இருந்தார் அப்படின்னு சொல்லி அறிந்து கொள்கிறோம். நம்முடைய குடும்ப காரியங்களில் கூட நம்ம இந்த இதை அறிந்து கொள்கிறவர்களாக நம்ம கடப்படும். கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது அந்த 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பார்க்கும்போது கடைசியில அங்க இருந்த மனிதர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரேனன் ஆகிய சன்பலாத் அப்படின்ற மனுஷனும் கூட இருந்தவங்களாம் என்ன பண்றாங்களாம், விசனமா இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கூட இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சுற்றுமுற்றாத்தார்கள், அண்டை அகலத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு பொறாமையின் குணம் வர இருக்கும் இல்லையா. நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கும் போது, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும் போது, கர்த்தர் அப்படி பெரிய காரியங்களை செய்யும் போது அநேக பொறாமையின் குணங்கள், எரிச்சல் குணங்கள் காணப்படும் என்பதை அறிந்து கொள்கிறவர்களாக காட்டுள்ளது. 19வது வசனத்துல பார்க்கும்போது எதிர்ப்பு வருகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. அங்க பாத்தீங்கன்னா எதிர்ப்பு பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக பார்க்கும்பொழுது 4ஆம் அதிகாரத்துல 1:7 பார்க்கும்போது அவர்கள் என்ன பண்றாங்களா, கோபம் எரிச்சல் அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக அநேக தடைகள் இந்த இடத்துல காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பார்க்கிறோம் இல்லையா. இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்கிறவர்களாக காணப்படுகிறோம். அப்போ நம்ம எப்படியாக காணப்படும் இது போன்ற ஒரு சூழலில் கர்த்தர் ஒரு காரியத்தை ஆசீர்வதித்து தரும்போது சத்ருவானவன் தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி அநேக கோபங்கள், எரிச்சல்கள், விசனமான காரியங்களை கொண்டு வரும்போது என்ன பண்றாராம், நெகேமியா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெகேமியா என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12வது வசனம், 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல ஒரு அதுல இருந்து தொடர்ந்து பார்க்கும்போது நெகேமியா தனிப்பட்ட முறையில சில காரியங்களை பார்க்கிறாரு. அவர் என்ன பண்றாராம், படிங்க, நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில எழுந்து நகர சோதனை செய்தேன். தொடர்ந்து படிங்க. என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. நான் ஏறி போன மிருகமே அல்லாமல் வேறொரு மிருகம் என்னோடு இருந்ததில்லை. பாத்தீங்களா, இந்த இடத்துல அந்த இடத்துல நெகேமியா சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இரவு நேரத்துல அவர் என்ன பண்றாராம், அந்த இடத்துல என்ன பண்றாரு, சுற்றி திரிகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் கர்த்தர் கொடுத்த அந்த பாரம் என்ன பண்றது, சும்மா இருக்கவில்லை. அவர் என்ன பண்றாராம், எழுந்து அந்த இடத்துல போய் அந்த எல்லாம் என்னென்ன காரியம் தேவை, எப்படியாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல ஒரு ஆலோசனை செய்கிறார், அனலைஸ் பண்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. அந்த இரவு நேரத்துல முழுவதுமாக அவர் சுற்றி திரிகிறார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பார்க்கிறோம் இல்லையா. இது ஒரு முக்கியமாக ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில குடும்பத்துல நமக்கு தேவை. அதே போல இந்த ஆலயத்தை கட்டுமான பணிகள்ல நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய
தேவனோடு இருக்கிற அந்த உறவு இரவு நேரத்தில் அதிக நேரம் கண் விழித்து ஜெபிக்கிறவர்களாக நம்ம காணப்படும். அல்லேலூயா. அப்படியாக நம்ம ஜெபிக்க வேண்டும். இப்படியாக இந்த நெகேமியா என்ன பண்றாருன்னு பார்த்தோம். சும்மா இருக்கவில்லை. ராஜா கிட்ட இருந்து எல்லா ஆசீர்வாதமும் கிடைச்சிடுச்சு, நான் வேலையை உடனே ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல செய்யல. அவர் என்ன பண்றாராம், இரவு நேரத்தில் என்ன பண்றாரு, கண் விழித்து அதற்கான ஆயத்தங்களை அவர் செய்கிறாருன்னு பார்க்கிறோம். அவர் எல்லார்கிட்டையும் போய் நம்ம என்ன சொல்றது, நம்ம சாதாரணமாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா டமார் அடிக்கல அப்படின்னு சொல்ல, எனக்கு இதை பண்ண போறேன் அதை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணல, பெருமை பாராட்டி கொள்ளவில்லை. ஆனா என்ன பண்றாரு, யாருக்குமே அதை அறிவிக்காதபடி அதற்கான ஆயத்தங்களை அவர் செய்து வந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. அப்போ அந்த இடத்துல தொடர்ந்து அந்த 15 வசனங்கள் 16 வசனங்களை பார்க்கும்போது யாருக்குமே அதை அறிவிக்கல. அவர் தனியாக அதற்கான ஆயத்தங்களை பண்றார். நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம், நம்முடைய குடும்பத்தில் சபையிலே ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லும்போது அதற்கான ஆயத்தம் நம்ம இடத்துல தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில ஆயத்தம் தேவை. இரவு நேரங்களில் கண் விழித்து ஜெபிக்கிறவர்களாக, போராடி ஜெபிக்கிறவர்களாக, அதற்கான திட்டங்களை செயல் வடிவம் கொடுக்கிறவர்களாக நம்ம காணப்பட அழைக்கப்படுகிறோம் இல்லையா. அப்படியாக அவர் காணப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதற்கான ஆயத்தங்களை அவர் செய்யும் போது அநேக போராட்டங்கள் வந்தது இல்லை. அதுதான் நான் சொன்னேன் ஏற்கனவே 4ஆம் அதிகாரம் 1:7 1ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை பார்க்கும்போது அங்க இருக்கிறவங்கள ஒரு எரிச்சல் அடைகிறார்கள், கோபம் அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பார்க்கிறோம் இல்லையா. ஆனா இந்த சோதனைகள் வரதான் செய்யும் இல்லையா. தேவனுடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்பட வேண்டும் என்று இருக்கும்போது சத்ருவானவன் எதிர்த்து போராடதான் செய்வோம். ஒருவேளை குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதம் கர்த்தருக்காக நம்ம எழும்பி பிரகாசிக்கணும், குடும்பத்துல ஒரு குடும்ப ஜெபம் செய்ய வேண்டும், குடும்பத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி நம்ம ஆசைப்படும் போது நிச்சயமாகவே சத்ருவானவன் இன்னும் அதிகமான போராட்டங்களை குடும்பத்துக்குள்ளாக கொண்டு வருவான் இல்லையா. ஒருவேளை ஜெபிக்க முடியாதபடி, வேதத்தை வாசிக்க முடியாதபடி, கணவன் மனைவிக்குள்ளாக பிரச்சனைகளை, போராட்டங்களை, பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கிடையே போராட்டங்களை அநேக நேரங்களில் கொண்டு வருவான். இது ஞானத்தோடு நாம் கையாளுகிறவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம் இல்லையா. ஒருவேளை இதை நம்ம என்ன பண்ணுவோம், உலக பிரகாரமாக என் புருஷன் எப்படி சொல்லிட்டாரு, என் மனைவி எப்படி சொல்லிட்டாரு, நம்ம சண்டை போட்டுக்கொண்டு முகத்தை திருப்பி கொண்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்னோக்கி செல்கிறவர்களாக காணப்படுவோம் இல்லையா. அப்படியாக நம்ம இடம் கொடுக்க கூடாது. இந்த பிரச்சனைக்கு காரணம் யார், நான் கர்த்தருக்குள்ளாக இன்னும் பலப்படும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன், கர்த்தருக்கென்று நான் எழுந்து கட்ட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன், என் குடும்பத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறேன். அப்போ அதற்கு தடையாக வருகிற காரியம் என்ன, சத்ருவானவன். உங்களுடைய மனைவியோ பிள்ளைகளோ குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினர்களோ கிடையாது இல்லை. நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு ஆள் யார் அப்படின்னு சொன்னா சத்ருவாகிய பிசாசு. அதை நாம் அறிந்து கொண்டு விழித்திருந்து நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய காரியங்களில் வெற்றி பெறுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து இதை பார்க்கும்போது 4ஆம் அதிகாரத்துல 3ஆம் 5ஆவது வசனத்துல பார்க்கும்போது அநேக மடி வசனங்களை அவங்க என்ன பண்றாங்க, கோபம் ஊட்டுகிற, எரிச்சல் ஊட்டுகிற காரியங்களை பண்றாங்க. அது 4ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை பின்பகுதியில பாருங்களேன். நெகேமியா 4ஆம் அதிகாரம். அப்பொழுது அம்மோனியனான தொபியா சொல்லுங்க. பக்கத்தில் நின்று அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல் மதில் இடிந்து போகும் என்று சொல்லி அங்க சொல்றாங்க. கூட இருந்தவங்க அந்த பொறாமை உள்ள மனிதர்கள் என்ன பண்றாங்க, இப்படியாக குறை கூறுகிற காரியத்தை நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம் இல்லையா. அப்போ அந்த 5ஆவது வசனத்தின் பின்பகுதியை வாசிங்க. 5ஆவது வசனம் பின்பகுதி 4ஆம் அதிகாரம். கட்டுகிறவர்களுக்கு மனமடி உண்டாகும்படி பேசினார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. இப்படியாக அநேக போராட்டங்களை மக்கள் என்ன பண்ணுறாங்க, கொண்டு வந்து கொண்டே இருக்கிறாங்க இல்லையா. நம்ம ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும், கர்த்தருக்கென்று எழுந்து பிரகாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு காரியத்தை எடுக்கும்போது இப்படியான போராட்டங்கள் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எந்த ஒரு முக்கியமான காரியம் சொல்ல வருது என்னன்னா, இந்த இடத்துல நெகேமியாவை பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல அவர் எதிர்த்து பேசுகிறவராக, போராட்டம் பண்ணுகிறவராக அவர் காணப்படவே இல்லை. எல்லாவற்றையும் கர்த்தரிடத்துல அவர் கொண்டு செல்கிறவராக அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. அப்போ இப்போ சொல்ல போகிற சில காரியங்களை நன்றாக கவனிங்க இல்லையா. 9ஆவது வசனத்தை வாசிப்போம். நெகேமியா 4ஆம் அதிகாரம். ஆனாலும் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் சாமம் காக்கிறவர்களை வைத்தோம். ஹல்லேலூயா. பிரச்சனைகள் வரதான் செய்யும், போராட்டங்கள் வரதான் செய்யும், சத்ருவானவன் இன்னும் அதிகமாக போராட்டத்தை கொண்டு வருவான். ஆனா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இரவும் பகலும் ஜாமக்காரர்களை வைக்கணும். ஜாமக்காரர்களை யாரு?
காவல் காக்குறாங்க இல்லையா, இரவு முழுதும் விழித்திருந்து காவல் காக்கிற வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஜாமக்காரர்கள். அப்போ விழித்திருக்கிறவர்களாக அவர்கள் என்ன பண்ணாங்களா, கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக காணப்பட்ட. அப்ப நம்முடைய காரியம் எந்த ஒரு குடும்பத்தினுடைய காரியமாக சொல்லலாம், காலயத்தினுடைய காரியமாக எதை நாம் முன்னிறுத்தி நம்ம செயல் வடிவம் கொடுக்கிறோமோ, அப்ப அதை நம்ம எதிர்த்து செயல்படுகிற பொல்லாத கிரியைகளை நம்ம எதிர்த்து நிற்கணும். அப்படின்னா ஜெபம் தான் ஒரு முக்கியமான ஒரு ஆயுதம் இல்ல. ஹல்லேலூயா. அது நம்ம விசுவாசிக்கணும், ஜெபத்தை செய்யணும். எப்படி ஜெபத்தை செய்யறாங்க? நமக்கு வசதியான நேரத்துல ஜெபத்தை செய்யல. அவங்க என்ன பண்றாங்க, இரவும் பகலும் ஜாமக்காரர்கள். இப்ப 24 hours நம்ம எப்பவும் ஜெபிக்கிறவர்களை அந்த இடத்துல வைக்கிறார்கள். இப்ப இந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா பாஸ்டர் மட்டும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது, சபையில இருக்கிற எல்லாரும் ஜெபிக்கணும் இல்லையா. அந்த 24 hours அது தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாக அந்த ஒரு வாஞ்சை ஒவ்வொருவருக்கும் காணப்பட வேண்டும். அப்பதான் நம்ம சத்துருவை எதிர்த்து ஜெயம் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது சத்ருவானன் கொண்டு வருகிற அடுத்த போராட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10வது வசனத்தை வாசிப்போம். அப்போது யூதா மனிதர் சுமைக்காரரின் பலன் குறைந்து போகிறது, சுமைக்காரரின் பலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமாயிருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது என்ன பிரச்சனை? உள்ளே இருக்கிற உள்நாட்டு பிரச்சனை இல்லையா. எங்களுக்கு பலன் இல்லாம போயிடுச்சு, எங்களால இதை வேலையை செய்ய முடியல, எங்களால இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, உள்ள இருக்கிற பிரச்சனைகள் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. அநேக நேரங்களில் நம்ம ஒரு காரியத்தை தேவனுக்கென்று நடத்தும் போது அநேக போராட்டங்கள் வரும் இல்லையா. இது இப்படி இருக்கணும், அது அப்படி இருக்கணும், கருத்து வேறுபாடுகள் காணப்படலாம். ஆனால் அதை தேவனுடைய சன்னிதானத்திலே கொண்டு வந்து ஞானமாய் அந்த காரியங்களை நம்ம செய்ய அழைக்கப்படுகிறோம் இல்லையா. ஞானத்தோடு செய்ய அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை அந்த கருத்து வேறுபாடுகளால ஒருவரை ஒருவர் நம்ம குறை சொல்லி கொண்டிருந்தோம் அப்படின்னா தேவனுடைய நாமம் மகிமைப்படவே படாது. அல்லேலூயா. பார்த்தோம். அப்போ வெளியில இருக்கிற பிரச்சனைகள் எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா இரவும் பகலும் ஜெபிக்கிறோம். உள்ள இருக்கிற காரியங்களை நம்ம என்ன பண்ணுவோம், ஞானத்தோடு செயல்படுத்த வேண்டும். அடுத்த வசனத்தை நம்ம வாசிப்போம். 11வது வசனம். எங்கள் சத்துருக்களோ வென்றால் நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போட மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும். இவ்விதமாய் வேலையை ஓய பண்ணுவோம் என்றார்கள். அல்லேலூயா. எப்படிப்பட்ட பிரச்சனை பார்த்தீங்களா? சத்துருக்கள் எப்படி எல்லாம் திட்டம் பண்றாங்களா, கொன்று போடுவோம் என்று சொல்லி அந்த இடத்துல அந்த இது பண்ற வரைக்கும் நான் என்ன பண்ணோம்னா இந்த எல்லா வேலையும் ஓய பண்ணணும் அப்படின்னா அவர்களை கொன்று போடுவோம் என்று சொல்லி வெளியில பிரஷர் வருது. அப்போ இது வந்து வெளியில இருந்து வருகிறதான போராட்டம் இல்லையா. இப்படிதான் சத்ருவானன் எல்லா விதத்திலும் போராட்டங்களை கொண்டு வந்து கொண்டேதான் இருப்பான் இல்லையா. நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம். நம்முடைய குடும்பத்துல முக்கியமாக பிள்ளைகளை வளர்த்தெடுக்கிற காரியங்கள்ல இந்த காலத்துல பிள்ளைகள் பார்க்கும்போது சிறு வயதிலே அநேக காரியங்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்களே. நண்பர்களோடு சேர்ந்து டிவி பார்க்கிற காரியங்கள்ல, மொபைல்கள்ல, இன்னுமாக சொல்ல போனால் அநேக காரியங்கள் நம்ம கேள்விப்படுறோம். போதைப் பொருட்கள் காண காரியங்கள், ஆபாச படங்களை பார்க்கிற காரியம், அநேக காரியங்கள்ல பிள்ளைகள் சிக்குண்டு தவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது சத்ருவானுடைய போராட்டம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருக்கென்று இன்னுமாக எழுந்து பிரகாசிக்க கூடாது, எப்படியாவது இந்த குடும்பத்தை குலைத்து விட வேண்டும் என்று சொல்லி சத்ருவானவன் திட்டம் தீட்டுகிறவனாக அந்த இடத்துல இருக்கிறான் இல்லையா. அப்போ கர்த்தருக்கென்று நம்ம எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்றால் இது போன்ற போராட்டங்கள் நிச்சயமாக வரதான் செய்யும். அப்படின்னா சத்ருவானவன் எல்லா விதத்திலும் யாரை விழுங்கலாம் என்று சொல்லி அவன் என்ன சொல்றான்னா, கர்ஜிக்கிற சிங்கத்தை போல இருக்கிறான் இல்லையா. அவன் வந்து சிங்கம் கிடையாது, சிங்கத்தை போல அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், காத்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அடுத்த வசனத்தை வாசிங்க. 12வது வசனத்துல, அதை அவர்கள் அண்டையில் குடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலும் இருந்து எங்களிடத்தில் வந்து 10 விஷயம் எங்களுக்கு சொன்னார்கள். பார்த்தீங்களா இந்த பிரச்சனை எப்படி இருக்கிறது? பிரச்சனை ஒரு சைட்ல இருந்து வரல, பல சைட்ல இருந்து பிரச்சனை வருது. எத்தனை தடவை வந்து சொல்றாங்களாம்? 10 தடவை வந்து சொல்றாங்களாம். அப்படி அது மட்டும் இல்லாம எங்க இருந்தெல்லாம் வந்து சொல்றாங்களாம், பல இடங்களிலிருந்து வந்து 10 தடவை சொல்றாங்களா. எப்படி இருக்கும் நீங்க யோசித்து பாருங்களேன். உங்கள் ஒரு வீட்டுல ஒரு நல்ல ஒரு காரியம் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை ஸ்டார்ட் பண்றீங்க. ஆனா இது போன்ற பிரச்சனைகள் உங்களை வந்து இது பண்ணி போட்டுற போறாங்க, உங்களை அது பண்ணி போட்டுற போறாங்க, இது செய்ய விட மாட்டாங்க, அது செய்ய விட மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் ஒரு நாள் வந்து சொல்லிட்டு போனா சரி அப்படின்னு சொல்லி விட்டு போகலாம். பல இடங்களிலிருந்து 10 தடவை வந்து சொன்னா எப்படி இருக்கும்?
நம்மளுக்கே கோபம் வந்துடும் இல்லையா? ஆனால் கோபப்படக்கூடாது. ஒருவேளை சோர்வுகள் வரும் இல்லையா? சோர்வுகளை ஜெயிக்க வேண்டும் இல்லையா? இதுதான் நம்ம முக்கியமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில அறிந்து கொள்கிறவர்களாக நம்ம காணப்படுகிற போராட்டங்கள், உபத்திரவங்கள் அநேகம் நம்ம இந்த உலகத்துல உண்டு. நிச்சயமாகவே தேவனுடைய பணியை செய்கிற பிள்ளைகளுக்கு அதிகமாக போராட்டங்கள் உண்டு இல்லையா? ஆனா அதுல நம்ம ஜாக்கிரதையாக காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து எப்படி விடுதலை படுறது, இதுல இருந்து எப்படி நம்ம இதை மேற்கொள்ளுகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நெகேமியா கையாண்ட ஒரு முக்கியமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல காணப்பட வேண்டும் இல்லையா? இந்த ஒரு 5-6 காரியங்களை நான் சொல்லுகிறேன், நல்லா கவனித்து பாருங்க. 13வது வசனத்தை வாசிப்போமே. 13வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது நான் அலங்கத்திற்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை நிறுத்தினேன், பிடித்திருக்கிற மக்களை நிறுத்தினேன். நிறுத்தி, என் பைபிள்ல நிறுத்தினேன் இருக்கு. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எப்படி நிறுத்தினாரா? சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. குடும்பம் குடும்பமாய் நிறுத்தின. அல்லேலூயா. இதுதாங்க சத்துருவை எதிர்த்து நிற்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரியம். நீங்க தனித்தனியா போராடலாம், ஜெயிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்க குடும்பமா சேர்ந்து சத்துருவை எதிர்க்கல அப்படின்னா போராட்டத்தை மேற்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. நம்ம எசேக்கியா ராஜாவுடைய காலத்துல கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எசேக்கியா ராஜா அந்த பஸ்கா பண்டிகை ரொம்ப நாள் அனுசரிக்க முடியாம இருந்தது. அந்த பஸ்கா பண்டிகை அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லி, மக்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவார். இந்த மக்களை ஆசீர்வதிங்க சொல்லி ஜெபம் பண்ணுவார். அப்ப ஜபிக்கும் போது அவர் என்ன பண்ணாரு? தனியாக ஜபிப்பாரு. ஆனா அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த செனகெரிப் என்ற ராஜா, அந்த அசிரிய படைகள் வந்து அவர் முற்றுகை போடும்போது என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அங்க ஏசாயா தீர்க்கதரிசிய வரவழைச்சு என்ன பண்றாரு? அவர்கள் 2 பேருமாக கூடி ஜபிக்கிற ஒரு காரியத்தை அந்த இடத்துல பாக்குறோம் இல்லையா? சத்ருவாகிய பொல்லாத பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் 2-3 பேர் கூடி ஜபிக்க வேண்டும். அல்லேலூயா. அது குடும்பத்தால மட்டும்தான் முடியும். அந்த ஒருமனப்பாட்டின் ஆவி இல்லை அப்படின்னு சொன்னா, நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதிலே ஜெயம் பெற ரொம்ப ஒரு கடினமாக இருக்கு. அதுதான் ஒரு சக்சஸ் ஆவறதுக்கு உரிய முக்கிய காரணம். குடும்பமாங்கள இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பார்க்கிறோம் இல்லையா? அடுத்தபடியாக நேரம் குறுகினபடினால குயிக்காக நான் சொல்றேன். 16வது வசனத்தை வாசிப்போம். அன்று முதற்கொண்டு வேலைக்காரர்களில் பாதி பேர் வேலை செய்தார்கள், பாதி பேர் ஈட்டிகளையும் வரிசைகளையும் பிடித்து நின்றார்கள். அல்லேலூயா. இது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, குடும்பத்துல எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் கணவன் மட்டும் செய்யட்டும், மனைவி மட்டும் செய்யட்டும், பிள்ளைங்க மட்டும் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சைட்ல நம்ம காரியத்தை ஒதுக்கி விட்டு நம்ம கவலையற்று இருக்கிறவர்களாக காணப்படக்கூடாது. இதை பகிர்ந்து செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் இல்லையா? ஒரு சைட்ல ஒரு பாதி பேர் வேலை செய்யறாங்க, மற்ற பாதி பேர் என்ன பண்றாங்க? பாதுகாக்கிற பணியில செய்யறாங்க. அப்போ ஒரு சிலர் முன்னெடுத்து ஒரு பொருளாதாரத்துல தாங்கலாம், ஒரு சிலர் நம்மளுடைய உடல் உழைப்பால தாங்கலாம். எங்களுக்கு இது 2மே முடியல அப்படின்னா 3வது சிலர் பகுதி என்ன பண்ணலாம்? ஜெபிக்கிறதுல உறுதுணையாக இருந்து பணிகளை செய்யலாம் இல்லையா? இதுதான் ஒரு முக்கியமான பணி. அந்த காரியத்தை இணைந்து செய்கிறவர்களாக, ஷேர் பண்ணி செய்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அடுத்தபடியாக 17வது வசனத்தை பாத்தீங்கன்னா, இது அடுத்த லெவல் காரியமாக காணப்படுகிறது. 17வது வசனம் பாருங்க. அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையிலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். அல்லேலூயா. இந்த ஒரு வாஞ்சை நம்மிடத்துல காணப்பட வேண்டும். இது ஒரு முக்கியமான காரியம். எனக்கு இந்த பொறுப்பு கொடுத்திருக்கு, நான் இதை மட்டும் செய்வேன் அப்படின்னு சொல்லி அமைதலா இருக்கக்கூடாது இல்லையா? ஜெபிக்கிறவர்களாக, பாதுகாக்கிறவர்களாக, போராடுகிறவர்களாக, ஒவ்வொருவரும் யுத்த சேனைகளாக இருக்க வேண்டும் இல்லையா? அதுதான் முக்கியம். சத்ருவானவன் எந்த வகையில எப்படி விழுங்குவான் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. போராட்டங்கள் எந்த வகையில வரும், எந்த இடத்துல இருந்து பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி தெரியாது. அதே நேரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட பணி இல்லையா? நம்ம அதை செய்து முடிக்க வேண்டும்.
நம்ம இந்த நேரத்தில் ஆலய கட்டுமான பணின்னு சொல்றோம், அதே நேரத்தில் குடும்ப கட்டுகிற பணியிலையும் இது முக்கியமான காரியம். முக்கியமாக மூன்றாவது ஒரு காரியம், ஆனால் அதுதான் முதலாவது காரியம் இல்லையா, என்ன அப்படின்னு சொன்னா தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். அநேக ஆத்துமாக்களை நம்மள இயேசுவண்டை கொண்டு வர வேண்டும் இல்லையா. அதான் பார்க்கிறோம், சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் என்ன பண்ணோம், திருவசனத்தை சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். அதுதான் பார்க்கிறோம். ஐயா எனக்கு இந்த சுமை சூக்கிற வேலை கொடுத்துருக்காங்க, இந்த பில்டிங் கட்டுற வேலை கொடுத்துருக்காங்க, உலக பிரகாரமா நான் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறேன் அதனால நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுல இங்க வேலை செய்யறவங்க என்ன பண்றாங்க, பாதுகாப்பு பணியிலையும் செய்யறாங்க. ஒரு கையில ஒரு வேலை செய்யறாங்க, அடுத்த இடத்துல பாதுகாப்பிற்காக அந்த பட்டயங்களை பிடித்திருந்தார்கள். அப்போ நம்ம அர்ப்பணித்தவர்களாக வேலை செய்ய என்ன பண்றோம், அழைக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. அது மட்டும் இல்ல, 22வது வசனத்தை பாருங்க, இது முக்கியமான ஒரு காரியம் இல்லையா. அக்காலத்திலே நான் ஜனங்களை பார்த்து ராமாறு நமக்கு காவலுக்கும் பகல்மாறு வேலைக்கும் உதவ அவரவர் தங்கள் வேலைக்காரரும் கூட எருசலேமுக்குள்ள ராத்தங்க கடவர்கள் என்று சொல்லி. இப்போ நம்ம அநேகர் சொல்றோம் இல்லையா, நைட் ஷிஃப்ட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. கம்பெனில போனா நைட் ஷிஃப்ட்ல வேலை இருக்கு அப்படின்னு. ஆனா நெகேமியா காலத்துல அலங்கத்தை கட்டும் போதுமே என்ன பண்ணிருக்காங்க, நைட் ஷிஃப்ட்ல வேலை செஞ்சிருக்காங்க இல்லையா. நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவனுக்கென்று ஒரு காரியத்தை நம்ம முன்னெடுத்து செய்யும் போது அதுல நம்ம ஒரு கேர்லெஸ்ஸா இருக்கவே கூடாது. அது நடக்கும்போது நடக்கட்டும், இந்த காரியம் வாய்க்கும் போது வாய்க்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம உதாசீனமாக இருக்கக்கூடாது இல்லையா. அதற்காக முன்னெடுத்த காலை பின்னெடுக்க கூடாது. அப்ப என்ன பண்றாங்க, அவர்கள் துரிதமா இந்த காரியங்களை செய்வதற்கு இரவும் பகலும் அவர்கள் உழைத்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. இப்போ அடுத்த வசனத்தை 23வது வசனத்தை பின்பகுதி, எங்கள் வஸ்திரங்களை களைந்து போடாதிருந்தோம், அவரவருக்கு ஆயுதமும் தண்ணீரும் இருந்தது. ஹல்லேலூயா. இது ஒரு முக்கியமான காரியம் இல்லை. எப்படியாக வேலை செய்யும் போது அவர்களுக்கு என்ன தேவை, அவர்களுக்கு தேவையான ஒரு பாதுகாப்புக்கு ஒரு ஆயுதம், அதே நேரத்தில் சர்வை பண்றதுக்கு என்ன பண்ண தேவை, தண்ணீர் தேவை. அது என்ன பண்றதுதான் குறைவுபடாமல் காணப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தருக்கு என்ற ஒரு காரியத்தை முன்னெடுத்து செய்யும் போது எந்த ஒரு காரியமும் குறைவுபடாது என்பதை நம்ம அறிந்து கொள்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக நெகேமியா என்ன பண்ணாராம், தொடர்ந்து அவருக்கு வந்த பிரச்சனைகளை பொருட்படுத்தாதபடி முன்னேறி சென்று கொண்டே இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில கூட சத்ருவானவன் கொண்டு வருகிற போராட்டங்களுக்கு வந்து நம்ம சோர்ந்து விடாதபடி அடுத்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒருவேளை ஜெபிக்கிறவர்களாக காணப்படலாம். ஆனா வேதத்தை வாசிக்கணும்னு எடுக்கும்போது தூக்கம் வந்துடும். வேதத்தை ஆழ்ந்து ஒருவேளை வாசிக்கிற நல்ல ஒரு பணம்பு இருக்கும், ஒரு நாளைக்கு இத்தனை அதிகாரம் வாசிப்பேன், ஒரு வருஷத்துல வேதத்தை வாசித்து முடிப்பேன், அப்படியெல்லாம் தீர்மானம் எடுப்போம் இல்லையா. ஆனா வேதத்தை ஆழ்ந்து அதை சத்தியத்தை உணர்ந்து தியானிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது தூக்கம் வந்துடும். ஒருவேளை அது புரியாம இருக்கும் இல்லையா. அநேக காரியங்கள் அது நம்ம அதை என்ன பண்ணுவோம், இது விண்மேட்டு நான் வேதத்தை வாசிக்க மாட்டேன், நான் திறந்த உடனே நமக்கு கிடைக்கிறது என்னது, சங்கீதம் நீதிமொழிகளை வாசிச்சுட்டு அப்படியே போயிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னெடுத்த காலில் அநேகர் பின் வாங்கி போடுறாங்களே. வருட துவக்கத்துல பார்க்கிறோம் இல்லையா, நமக்கு வாக்குத்தத்தங்கள் வருகிறது, நம்ம தீர்மானங்கள் செய்கிறோம். எத்தனை பேர் நம்ம எடுத்த தீர்மானத்துல உறுதியாக இருக்கிறோம், அதை நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் இல்லையா. இது போன்ற போராட்டங்களை நம்ம சகிக்கிறவர்களாக எதிர்த்து நிற்கிறவர்களாக காணப்பட வேண்டும் இல்லையா. நீங்க தீர்மானம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு அடுத்த நிலைக்கு நீங்க தயாராகிறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு அடுத்த நிலைக்கு தயாராகிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு முதல்ல என்ன எதிரி யாரு, சத்ருவானம் என்ன பண்ணுவான், என்ன பண்ணுவான், பிரச்சனை பண்ணுவான் இல்லையா. அதுதான் அநேக தீர்மானங்கள்ல பின்வாங்கி போகிறதற்கு காரணம் இல்லையா. ஒருவேளை நெகேமியாவுடைய காரியத்தை பாருங்க, ராஜா கிட்ட ஒரு அப்ரூவல் கிடைச்சிச்சு, எல்லா பொருட்களும் கிடைச்சிருச்சு. இந்த இடத்துல வந்து அவர் ஆரம்பிக்கும் போது இந்த சன்பலாத் மற்றும் அவர்களோடு இருந்த மனிதர்கள் தவறான வார்த்தைகளை பேசுறாங்க, மனமடிவான காரியங்களை பேசுறாங்க, எதிர்த்து செயல்படுகிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது அவர் ஒருவேளை பின்வாங்கி போயிருந்தால், பயந்து போயிருந்தால் அந்த இடத்துல என்ன நடந்திருக்குமா, அந்த இடத்துல ஆலயம் கட்டப்படாதபடி அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும், அவர்கள் பின்னடைந்து போயிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம்லாம் பாத்தீங்கன்னா அவர்கள் எப்படியாக கட்டி முடித்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பகுதியை பொறுப்பெடுத்துக் கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது வெறும் நெகேமியாவுடைய மேல விழுந்த ஒரு கடமையாக இல்லாதபடி அவரோடு இருந்த மக்கள், அவரோடு இருந்தவங்களை இந்த பகுதியில இருந்து நான் கட்டி முடிக்கிறேன், இதுல இருந்து நான் கட்டி முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அநேகர் பொறுப்பெடுத்து அதை செய்து முடித்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா.
இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய குடும்ப காரியங்களா இருந்தாலும் சரி, தேவனுடைய காரியங்களாக இருந்தாலும் சரி, நாம் அதை பொறுப்பெடுத்து செய்கிறவர்களாக, முன்னெடுத்து நம்முடைய பங்களிப்பை கொடுக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும் இல்லையா? அப்படி செய்யும் போதுதான் தேவனுடைய பணி நிறைவடைய வேண்டும், நிறைவடைய முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? இந்த இடத்துல பார்க்கும் பொழுது 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போமே. நெகேமியா 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்படி அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு 7 மாதம் 25ஆம் நாளிலே முடிந்தது. ஹல்லேலூயா. 52 நாளுக்குள்ள அவர் அதை கட்டி முடித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம்ல. எப்படியான ஒரு போராட்டங்கள் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது. இந்த நாட்களில் இந்த இடத்துல நம்ம முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், அவதூறான காரியங்களை பேசுவாங்க. ஆனால் இங்க எப்படி நெகேமியா அமைதி காத்தாரோ, எரிச்சல் அடையாதபடி, கோபம் அடையாதபடி, தேவனுக்குள்ளாக இருக்கிற அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா, முதல்ல குடும்பமாக நிறுத்தினாரு, இரவுல வேலை செய்ய வைத்தாரு, ஒரு கையில ஒரு ஆயுதத்தை ஒரு கையில பணியை செய்தாங்க. இப்படியாக அநேக காரியங்களை செய்தாங்களே. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறுகிறவர்களாக இருக்கிறோமே தவிர, உலகத்துல சத்ருவானன் கொண்டு வருகிற போராட்டங்களை பார்த்து பயந்து விடு, பின்வாங்கி விடுகிறவர்களாக நம்ம காணப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அப்போ 3வது காரியத்தை நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, கர்த்தரை சார்ந்து இருக்கும் போது, சத்ருவானவனை எதிர்த்து நிற்கும் போது அலங்கம் கட்டப்படும் அப்படின்னு சொல்லப்படும். 3 காரியங்களை பார்த்தோம். கர்த்தரை சார்ந்து இருக்கும் போது நம்முடைய யோசனைகள் உறுதிப்படும், கர்த்தரை சார்ந்து இருக்கும் போது தேவைகள் சந்திக்கப்படும், கர்த்தரை சார்ந்து இருக்கும் போது அலங்கம் கட்டப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? இந்த நாளில கூட எந்த ஒரு காரியத்திற்காக நம்ம விசேஷமாக இமானுவேல் ஊழியங்கள் ஜெப வீடு கட்டட வளர்ச்சி பணிக்காக ஜெபிக்கிறதுக்காக நம்ம கூடி வந்திருக்கிறோம் இல்லையா? கர்த்தர் இந்த காரியங்களை வாய்க்க செய்ய வேண்டும். அதற்கு எதிராக போராட்டங்கள் வரும், உபத்திரவங்கள் வரும். ஆனால் இதை நம்ம என்ன பண்ணணும், பின்னோக்கி போகிறவர்களாக இருக்கவே கூடாது. அங்க நெகேமியா 52 நாள்ல கட்டி முடித்தார் இல்லையா? ஆனா இந்த இடத்துல 52 நாள்ல கர்த்தர் செய்து முடிப்பாரா, 52 வாரத்துல செய்து முடிப்பாரா, 5 வருஷம் 2 வாரத்துல செய்து முடிப்பாரா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனா நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஒரு முழு அர்ப்பணிப்போடு கர்த்தரை சார்ந்து இருக்கிற காரியத்தை நம்ம செய்ய வேண்டும். முன்வைத்த காலை பின் வைக்காதபடி, எந்த போராட்டங்கள் உபத்திரவங்கள் வந்தாலும் அதை நம்ம பிரச்சனை, அந்த சத்ருவை என்ன பண்றது, சத்ருவன் கொண்டு வருகிற போராட்டங்களை சத்ருவை எதிர்த்து ஜெயிக்கணுமே தவிர அந்த சூழ்நிலைகளை பார்த்து பின்னோக்கி விடாதபடி நம்ம விழிப்பா இருந்து செயல்பட வேண்டும். இதே காரியங்கள் குடும்பங்களுக்கும் பொருந்தும் இல்லையா? நம்முடைய குடும்பங்களில நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும் போது, பிள்ளைகளை வளர்க்கும் போது, வயதானவர்களை பராமரிக்கும் போது, ஒரு வியாதிப்படையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி, பொருளாதார காரியங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி இருக்கிற சூழ்நிலையில நம்ம இந்த காரியங்களை நம்ம ஜபத்தோடு செய்யும் போது கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை கொடுப்பார் என்பதை நம்ம அறிந்து கொள்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறவர்களாக. தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த நாளுக்காக கூட நாங்கள் ஒரு விஷயம் பாதுபடிகளை வந்து நிற்கிறோம் தகப்பனே. எப்படியாக தகப்பனே, அப்பா, எருசலேமிலே அந்த அலங்கங்கள் தகப்பனே கட்டப்படுவதற்கு நெகேமியாவின் மூலம் தகப்பனே நீர் செய்த காரியங்களை தகப்பனே இன்ற நாளில் நீர் எங்களுடைய வாழ்க்கையில அறிந்து கொள்ளும்படியாக அப்பா நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, எங்களுடைய குடும்ப காரியங்களாக இருந்தாலும் சரி, ஆலய கட்டட காரியங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ராஜ்ய கட்டுமான பணிக்கான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி தகப்பனே, அப்பா, நாங்கள் ஒரு உம்மை சார்ந்து இருக்கிறவர்களாக தகப்பனே, எப்படியாக எலியா தகப்பனே நீர் சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படிந்தானோ தகப்பனே, அந்த கேரித்தாற்றங்கரையில போய் இருன்னு சொல்லும்போது கேரித்தாற்றங்கரையில இருந்தார், காகங்கள் போஷிக்கும் சொல்லும்போது காகங்களை பார்த்து கொண்டுதான், அங்க இருந்து கிளம்பி சாரிபாத்துக்கு போன்னு சொல்லும்போது அங்க கிளம்பி போனார் தகப்பனே. மறுபடியும் காகம் வரும், எனக்கு இறைச்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி காகங்களை பார்க்காதபடி அப்பா நீர் உண்மை நோக்கி அந்த எலியா அந்த இடத்துல பார்த்தபடினாலே அவரை அநேக அற்புதங்களை அடையாளங்கள் செய்யும்படியாக நீர் ஏற்படுத்தினீர் தகப்பனே. நெகேமியாவுடைய வாழ்க்கையில கூட தகப்பனே அவன் சுயமா எதுவும் செய்யாதபடி அப்பா உம்முடைய பாதத்திலே காத்திருந்து ராஜாவிடத்துல ஒரு ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னா கூட ஜெபித்து காரியங்களை முன்னெடுத்து வைத்தான் தகப்பனே. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாங்க. இந்த நாள் முக்கியமாக ஒரு காரியத்தை, எங்களுக்கு வேண்டிய தேவைகளை நீர் முன்பாகவே செய்து வைத்து விட்டீர், முடித்து வைத்து விட்டீர். அதை நாங்கள் அப்பா அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள மட்டும்தான் செய்யணும் தகப்பனே. எங்களுக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்க
நிற்காதபடி தகப்பனே அப்பா நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற காரியங்களை தாங்க, அதற்கு தடையாக இருக்கிற சத்ருவை நாங்கள் எதிர்த்து நிற்கத்தக்க பலனை தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிற ஞானத்தை நீர் கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் தகப்பனே. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, இந்த சபையை நீர் ஆசீர்வதிங்க, இந்த சபை ஸ்தல போதகரை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. இங்க இணைந்து வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. குடும்பங்களுடைய தேவைகளை சந்திங்க அப்பா. இந்த பொருளாதார காரியங்கள், கடன் பிரச்சனைகள், வியாதிகள், உபத்திரவங்கள் அப்பா, திருமண தடைகள், குழந்தை பாக்கியமின்மை தகப்பனே, எல்லா காரியங்களும் பாதப்படியில கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் தகப்பனே. தடையா இருக்கிற சத்ருவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். இந்த நாளில் ஒரு விடுதலை கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளில இப்பா இப்படியாக நாங்கள் கூடி வர்றோம் தகப்பனே. இந்த ஆலய கட்டுமான பணிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவரே. நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா உண்மையே சார்ந்திருக்க, உண்மையே நோக்கி பார்க்க தேவரே எல்லா வழிவாசல்களை திறங்க தகப்பனே. உலக பிரகாரமாக வருகிறதான போராட்டங்கள், சோதனைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இங்க இருக்கிற அநேக ஆத்துமாக்களை அப்பா அறுவடை செய்யத்தக்கதான காலங்களை நீர் தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய கரம் கூட இருக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம்ப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, பராமரித்துக் கொள்ளுங்க தேவரே. இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்ததுக்காக நன்றி. இந்த வேளையில் எங்களோடு பேசினபடினாலே உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் அப்பா நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த போகிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. எல்லாரும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. இன்னும் சத்தமா Hallelujah. Hallelujah. கர்த்தர் கட்டுவார். Amen. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் Amen. என்று ஆண்டவர் சொன்னார். Hallelujah. Hallelujah. யாத்ராகமம் 35ஆம் அதிகாரத்தில், யாத்ராகமம் 35ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த வாசஸ்தலம் கட்டும்படியாக தேவன் அங்கே ஒரு அற்புதத்தை செய்தார். அந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 35ஆம் அதிகாரத்தில் 12 பரிசுத்த ஸ்தலத்திலே ம் ஆராதனை செய்து யாத்திராகமம் 35 12 வாசிங்க. 19 ம் 19 பரிசுத்த ஸ்தலத்திலே ஆ ஆராதனை செய்வதற்குரிய ம் வஸ்திரங்களும் ம் ஆசிரியர் ஊழியம் செய்கிற ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் ஆ அவர் குமாரின் வஸ்திரங்களையும் ம் அவர்கள் செய்ய கடவர்கள் என்றார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் வாசஸ்தலம் கட்டும்படியாக அங்கே ஒரு செயலை ஆண்டவர் உருவாக்கினார். அங்கே பாருங்க 5வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்து செலுத்துங்கள். மனமுள்ளவன் எவனோ ஆ அவன் அதை கொண்டு வரட்டும். கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்னவென்றால் அது போதும். 11ஆம் வசனம், வாசஸ்தலத்தின் அதன் கூடாரத்தையும் அதன் கூடாரத்தையும் ஆ அதன் மூடியையும் ம் அதன் கொக்கிகளையும் அதன் பலகைகளையும் ஆ அதன் தாழ்பாள்களையும் போதும் போதும். ஒரு வாசஸ்தலத்தை கட்ட என்னெல்லாம் தேவையோ அந்த காலத்துல அதை கொண்டு கட்டும்படிக்கு தேவன் அங்கே கட்டளையிட்டார். மனமுள்ளவர்கள் கொண்டு வந்தார்கள். மனமுள்ள ஸ்திரீகள், மனப்பூர்வமானவர்கள் கொண்டு வந்தார்கள். 22வது வசனம், மனமுள்ளவர்கள். உள்ள ஸ்திரீ ம் புருஷன் யாவரும் 21ஆம் வசனத்துல 4வது ஒரு லைனை படிங்க. ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்திற்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. அப்போ சபை கட்டும்போது, வாசஸ்தலம் கட்டும்போது ஜனங்கள் கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஆமென். ஹalleluya. இந்த ஊழியத்திற்கு தேவ ஆலயம் கட்டும்படியாக ஆண்டவர் கொண்டு வந்து கொடுப்பார். ஜனங்கள் மூலமாக, தேவ தாசர்கள் மூலமாக, கர்த்தருடைய கரத்தால் ஏவப்பட்ட மக்கள் மூலமாக கர்த்தர் கொண்டு வந்து கொடுப்பார். கர்த்தர் இதை கட்டி முடிப்பார். அல்லேலூயா. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்க பார்க்கும்போது அங்கே என்ன சொல்லுகிறார்? விசுவாசமானது நம்பப்படுகிறில்
நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். இப்ப நம்ம இங்க சபையை காணல, மொட்டை மாடியா இருக்கிறது, அல்லேலூயா. ஆனால் இதிலே ஒரு பெரிய ஆலயத்தை கட்டுவார். அதுதான் நம்ம விசுவாசம். ஆமென். அதற்கு சாட்சிகள் நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம். கர்த்தர் எனக்கு ஒரு சபையை கட்டி கொடுத்தார். அதுபோல டாக்டர் டேவிட் பாண்டியனையா அவர்களுக்கு ஒரு சபையை கட்டி கொடுத்தார். அருமையான நம்முடைய பாஸ்டர் ஸ்தோத்திரம், ரெவரண்ட் ஸ்தோத்திரம், அருமையான நம்முடைய பெஞ்சமின் ஐயாவுக்கு 20 லட்சத்துக்கு அருமையான ஒரு சபையை கட்டி கொடுத்தார். அதுபோல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய ஜெபமணி ஐயாவுக்கு 15 லட்சத்துக்கு ஒரு நல்ல சபையை கட்டி கொடுத்தார். ஆனா ஒன்றுமே இல்லாதிருந்தது. கர்த்தர் கட்டினார். இயேசு சொன்னார், என் சபையை நானே கட்டுவேன். மங்கள்ராஜ் ஐயா 4-5 சபைகளை கட்டி கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? அவருடைய வாசஸ்தலம், அவர் தங்கும் ஆலயம். இல்லாததை கர்த்தர் உண்டாக்குவார். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். இல்லாததை உருவாக்கியே சபை கட்டுவார், இன்னல்களை நீக்கி அற்புதம் செய்வார். இல்லாததை உருவாக்கியே சபை கட்டுவார், இன்னல்களை நீக்கி அற்புதம் செய்வார். என் மேலே சபை கட்டுவேன், என் சபையை நானே கட்டுவேன். கல்லின் மேலே சபை கட்டுவேன், என் சபையை நானே கட்டுவேன். இயேசு சொன்னார் கட்டிடுவார், சொன்னதையே நிறைவேற்றுவார். இயேசு சொன்னார் கட்டிடுவார், சொன்னதையே